தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழக சட்டமன்றத்தை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். அதுதான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் தான் சொல்லக்கூடாத பிஏசி, அதுதான் நம்ம அலுவல் ஆய்வுக்குழு தான் பேசி முடிவு பண்ணும். அலுவல் ஆய்வுக்குழு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுபடி சபை நடத்துறதுக்கு தான் சட்டப்பேரவை தலைவருக்கு உரிமை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வருவது முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்காங்க. அது நீங்க முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லணும். நீங்க சபாநாயகர்கிட்ட நீங்க பில்லு கொண்டு வரீங்கன்னு கேட்க முடியுமா? நீங்க தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்றம் தயாரா இருக்கு. சார், கடந்த சட்டசபை கூட்டத்தில் ஆளுநர் கூட உரையில முரண்பாடு இருந்துச்சு. இந்த முறையும் அந்த மாதிரி உரை இதுல முரண்பாடு நீங்க நாங்க பண்ண மாதிரி சொல்லுங்க. இல்ல முரண்பாடு ஏற்பட்டு அது நீங்க மாண்புமிகு ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் வாசித்தாங்க, அவ்வளவுதான். இந்த தடவை முழுமையா வாசிப்போம்னு நம்புறோம். பேரவை கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடத்துவோம்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில உறுதி கொடுத்துருந்தாங்க. பேரவை கூட்டத்தொடரோட நாட்கள் சுருங்கிட்டே வருது. கடந்த கூட்டத்தொடர் கூட 2 நாள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினாங்க. பேரவை கூட்டத்தொடர் நீங்க நான் அசம்பிளிலே சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்களே. 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டு காலத்திலையும் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்துறது 2 நாள் தான் நடத்திருக்காங்க எல்லாருமே. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கூடுதல் நிதி கொள்கை தான் அன்னைக்கு நம்முடைய ஒரு கூடுதல் செலவினத்துக்கான ஒரு பில்லை தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதில் பேசுறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்காது. நீங்கள் முன்னால் எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாடு மின் வாரியமும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எடுத்துக்கிடுவாங்க. அது ஜெனரல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு மின் வாரியம் டிஸ்கஷன் வராது. அதனால 1 வாரம் 10 நாள் வரை அது நடந்திருக்கும். இப்போ இந்த கூடுதல் செலவினங்களுக்குள்ள ஒரு சின்ன பில் மட்டும்தான் வரும். அதை 2011 இருந்து 21 வரை பாருங்க, 2 நாள் தான் நடந்திருக்கும். டிஸ்கஷன் இல்லாமல் நடந்திருக்கும். மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது போக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதனால நம்ம பெரிய அளவில் நாட்களை எடுக்க முடியலை. ஏன்னா தேர்தல் அறிவித்த நாள் முதல் சட்டமன்றம் நடத்த முடியாது. தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். அதனால குறை. 2021 தேர்தல் அந்த ஆண்டு தான் நடந்து சட்டமன்றம் கொண்டு அதனால கொஞ்சம் நேரங்கள் நாட்கள் அதிகம் எடுக்க முடியல. வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும்போது அரசு இயந்திரம், அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. நேரம் எடுக்க முடியல. அதில் நீங்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கி டிசம்பர் லாஸ்ட், ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை மழை காலம். மழை அவ்வளவு பாதிப்பு தென் மாவட்டங்கள். ஆக இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த அரசினுடைய எண்ணம் 100 நாள் கண்டிப்பாக ஆண்டுக்கு நடத்த வேண்டுங்கிறது எண்ணம். இருந்தாலும் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளா இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் கம்மியா நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எந்த குறைவும் இல்லை. அதை நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்லணும். நீங்க சரியா எதிர்கட்சி சொல்றது ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கிறதுக்கான போதுமான அவகாசம் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட. நீங்க அன்னைக்கு பாத்தீங்க, டங்ஸ்டன் டிஸ்கஷன் நடந்து என்ன நடந்து சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசக்கு கொடுத்தோம். எவ்வளவு நேரம்னாலும் அவங்க பேசி முடிச்சு அவங்க ஓகேன்னதுக்கு பிறகுதான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். ஆனா அந்த டிஸ்கஷன் டங்ஸ்டனுக்குள்ள போனது எங்கெல்லாம் போயிட்டு பாருங்க.
செம்பரம்பாக்கத்துக்கு போய் அப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமா அது இடம் மாறி போச்சு. இருந்தாலும் கூட பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்க, அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் விரும்புகிறாங்க. அப்போ நான் அதுக்கு அதை நிறைவேற்ற பண்ண மாட்டோம். எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய அந்தஸ்து மரியாதை அவங்க பேசினாக்கி அவங்களுக்கு என்ன ஒன்றோ அவ்வளோ கொடுக்குறோம். என்ன ஒன்று நீங்கள் அன்றைய பார்த்துருப்பீங்க, 0 ஹவரில் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 0 ஹவரில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பது அவருக்குடைய உரிமை, எதை வேணாலும் பேசலாம். ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்த. அது பேரவை விதி அப்படி சொல்லுது. என் அவையில் வந்து சொல்லலை, அங்கே வந்து சொல்லலை. அதுக்கப்புறமும் நான் ஒரு ரூலிங் எடுத்து காட்டுதேன். மாண்புமிகு முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் 2018 ஒரு ரூலிங் கொடுக்குறாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது என்னுடைய கவனத்துக்கு வந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லலை, அதனால நான் அலோவ் பண்ணலைன்னு சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. நான் அதை ரெஃபர் பண்ணனே தவிர நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அது அனுமதிக்க தான் சொல்கிறாங்க. நம்ம அனுமதிக்கிறோம். 30 மாமன்ற உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. 138 கவனஈர்ப்பு தீர்மானம். ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் திட்டக்குடியில் பைபாஸ் வேணுங்கிறதுக்காக லாரிகள் நிறைய போகுது ஊருக்குள்ள அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. நான் அதைத்தான் பேசுவாங்கன்னா அவங்க நல்ல கருத்தை தான் சொன்னாங்க. முல்லை பெரியாறு அணையை பற்றி பேசுகிறாங்க, தவறு இல்லை. அப்போ இந்த அரசு எதிர்க்கட்சியை எவ்வளோ மதிக்கிறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுக்குறோம், அவங்கள பேசக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், யாரைக்கும் தடை இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டமன்றம் இப்போ நீங்கள் இப்போ இதில் மானிய கோரிக்கையில் என்ன பண்ணோம், காலை மாலை அவ்வளவு அதிகாரிகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் அசம்பிளி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பல்லாவரம்லாம் போயிட்டு ஒரு பணியாளர் வரன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி தான் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எல்லா வகையிலையும் இந்த அரசு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் 2 மடங்கு இருக்காங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் 2 மடங்கு பேசுவாங்க. ஒரு ஜனநாயக ரீதியாட்டு நடக்கு. நீங்கள் தான் அதை சொல்லணும். நீங்கள் தினம் பார்க்குறீங்க அசம்பிளியில் வந்து, அதை நீங்கள் வெளியே சொன்னால் கேட்க உங்களுக்கு இப்படி தானே நடத்துகிறாங்கன்னு ஒரு எதிர்கேள்வியும் கேட்கலாம். நீங்கள் கேட்பீன்னு நம்புகிறேன். சார், ஆளுநர் கடந்த ஆண்டை போலே ஒரு முரண்பட்ட நிலையில் இருந்தால் தொடர்ந்து பழைய நிலை யார் எந்த நிலையை எடுத்தாலும் சரிதான் தம்பி, சட்டமன்றம் நடக்கும், நல்லது நடக்கும். சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். ஜனவரி 6ஆம் தேதி சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் உரையுடன் அந்த கூட்டமானது தொடங்கவிருக்கிறது என்பதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையை 100 நாட்கள் நடத்த விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறைந்த நாட்கள் நடந்தாலும் மக்கள் பணியில் தொய்வு ஏற்படவில்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்.